ஹாய் காய்ஸ், நான் உங்கள் மவுண்டைன் கிளைம்பர். இப்போ வந்து நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற நாவல்பட்டி கிராமத்தில் இருக்கிற நாசிமலைங்கிற ஒரு மலை தான் ஏறிட்டு இருக்கிறோம். அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. மலையை பற்றி ஒரு பெரிய வரலாறே சொல்கிறாங்க. அது என்னன்றதை நான் மேலே போய் சொல்கிறேன். இல்லை, ஆல்ரெடி நான் ஒரு 4-5 வாட்டி ஏறிட்டேன். ஆனால் இப்போ தான் ரிவ்யூ பண்ணுன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஆனால் சரி, ரிவ்யூ பண்ணலான்னு வந்துருக்குறோம். கொஞ்சம் கரெக்டாக போட்டு தான் கைஸ் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா இது ஃபஸ்ட்டு வீடியோன்னு வரதுனால எங்கள் டீமுன்னா எங்கள் டீமில் யாருமே இல்லை. ஒரே ஒரு சின்ன பையனா டீமை சேர்ந்துருக்கிறோம். இப்போ வந்து என்னன்னா மரவழி பூரா நாங்கள் கல் வச்சுட்டு வரோம். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு 4-5 வாட்டி ஏறுறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மேலே போனால் கீழே ஒரு விட்டு மறந்துடுவோம். அதனால நாங்கள் கல் வச்சுட்டு வரோம். கொஞ்சம் தூரம் காய் சுற்றிக்கு நம்மளுக்காக நம்ம மவுண்டைன் கிளைம்பர் ஃபேமிலிஸ்க்காக ஏறோம் காய்ஸ். நம்ம வந்த பார்த்தா இங்கே தான் இந்த செக் போஸ்ட் மாதிரி இருக்கும். இந்த கோஸ்ட்டு அந்த அளவுக்கு இல்லை காய்ஸ், ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு இருக்கும். ஐஸ்வர்யா முக்கால்வாசி மலையே சக்ஸஸ்ஃபுல்லாக ஏறிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. லைக்கு சப்போர்ட்டு என்னதா அசால்ட்டாக மலை ஏறிடுறோம் காய்ஸ். ஐயா பறக்க விடுங்க காய்ஸ். சொல்ல நம்ம ரீச் பண்ணிட்ட காய்ஸ். மை காட், நான் அப்படி பேசல. கோயிலை பற்றி வரலாறு இது காய்ஸ். என்னன்னா இவ்வளோ கல்லை வச்சுட்டா பாருங்க, ஒரு ரவுண்டே கட்டிக்கிறாங்க. இந்த கல்லெல்லாம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ தூரம் மேலே அடுக்கி மேலே இவ்வளோ பெரிய நிலத்தில் வச்சுக்கிறாங்க காய்ஸ். இது ஆனால் மிஸ்ட்ரியாகவே இருக்கு. இந்த மலையை பற்றி உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுதான் நீ சொல்லுங்க. சவேனா யாரும் வழி மறந்துட்டேன். கல் வச்சுன்னு போனாதான் இப்போ தான் அந்த கல்லோட அருமை என்னன்னு தெரியுது காய்ஸ். நாங்கள் செடியெல்லாம் உடச்சி விட்டுதுன்னு அது மலையை காயப்படுத்துகிற மாதிரி. அதாவது நாங்கள் கல் வச்சதுனால இப்போ நான் ரிக்காவாசி சேஃப். ஏன்னா ஒவ்வொரு சைடுக்குமே ஒவ்வொரு கல் வச்சதுனால எந்தெந்த பாதைன்னு கரெக்டாக எங்களுக்கு தெரியுது. இப்போ ஒரு வழியாக நம்ம கீழே கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். இல்லை காய்ஸ், இப்போ தான் காய்ஸ் நம்ம காமலையே இறக்கிக்கலாம். இந்த கல் நாங்கள் கீழே மேலே ஏறும்போது வச்சோம். தான் அந்த குத்தாலமாக ஒரு கல் ஒரு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறாங்க காய்ஸ். எப்படியா ஒரு லைக் சப்போர்ட் பண்ணுங்க. அதை விட முக்கியமாக நான் மலையை பற்றி, இந்த இயற்கையை பற்றி, நேச்சரை பற்றி யார் நல்ல கமெண்ட் போடுறீங்களோ அந்த கமெண்ட்டை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக பின் பண்ணுறேன்.